Hello friends, today நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்குறோம்னா SQL inner joins அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னர் ஜாயின் அப்படின்னா என்னென்னா ரெண்டு டேபிள் இருக்கிற டேட்டா வந்து மேட்ச் பண்ணி அதை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இன்னர் ஜாயின் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுன்ற ஒரு டேபிள் இருக்குது, கோர்ஸுன்ற ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளில் ரோல் நம்பர், நேம், அட்ரஸ் அண்ட் ஏஜ். கோர்ஸ்ன்ற டேபிளில் ரோல் நம்பர் அண்ட் கோர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே நான் மர்ஜ் பண்ணணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பேஸ்ட் அந்த ஒரு காலம் ரோல் நம்பர் அப்படின்றது ரெண்டுத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்குது. ஸோ அதை வச்சு தான் என்னால் ரெண்டு டேபிளையும் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இது எப்படின்றத இப்போ நம்ம சின்டெக்ஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கான கொரிஸ் பார்த்திங்கன்னா செலக்ட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிள், அதில் நான் என்னென்ன டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். ரோல் நம்பர், நேம், அவங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க அந்த ஃபீல்டு மட்டும் தான் எனக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஸோ ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் ரோல் நம்பருன்ற ஃபீல்டில் எடுத்துக்கிறேன், ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் நேம்ன்ற காலம், ஓகேங்களா. கோர்ஸுன்ற டேபிள் வந்து கோர்ஸுன்ற ஃபீல்டு எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட் டேபிளில் ஏஜ், இது எல்லாமே எனக்கு ஷோ ஆகும் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டேபிள் இன்னர் ஜாயின் கோர்ஸு. ஸோ இது ரெண்டுத்துலையுமே காமனாக எனக்கு என்ன இருக்குன்னா ரோல் நம்பர் அப்படின்றதா இருக்குது. ஸோ இன்னர் ஜாயின் ஆன் ஸ்டூடெண்ட்டில் இருக்க ரோல் நம்பர், கோர்ஸில் இருக்க ரோல் நம்பர், இது ரெண்டுத்துலேயும் மேட்ச் ஆகிறத எடுத்து நமக்கு என்னென்ன டேட்டா ஃபெச் பண்ணால் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர் என்ன, அவங்களோட நேம் என்ன, அவங்க என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களோட ஏஜ் என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு அவுட்புட்டாக ஷோ ஆகும். ஸோ இது எப்படின்றத நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா SQL DPயில் நம்மளுக்கு ரெண்டு டேபிள் இருக்குது, ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிள் இருக்குது, கோர்ஸுன்ற டேபிள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரோல் நம்பர், நேம், ஏஜ், அட்ரஸ் இது இருக்குது. கோர்ஸுன்ற டேபிளில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், கோர்ஸுன்னு இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னர் ஜாயின் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ செலக்ட் ஸ்டூடெண்ட்டுன்ற டேபிளில் இருக்க ரோல் நம்பர், கம்மா ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க நேம் and then student table இருக்க age, கமா கோர்ஸ் டேபிளில் இருக்க ரோல் நம்பர், கொடுத்துங்க ஃப்ரம், இது எந்த டேபிளில் இருக்குன்றது. ஸோ ஃப்ரம் ஸ்டூடெண்ட் இதில் இன்னர் ஜாயின் என்ன டேபிளில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், இன்னர் ஜாயின் கோர்ஸுன்ற டேபிள் ஆன் ரெண்டு டேபிள் இருக்க ஸ்டூடெண்ட்டில் இருக்க ரோல் நம்பர் ஈக்குவல் டு கோர்ஸில் இருக்க டாட் ரோல் நம்பர். ஸோ இது ரெண்டுமே மர்ஜ் பண்ணுற கண்டிஷன் வந்து நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், கரெக்டுங்களா. ஸோ இதை ரன் பண்ணலாம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரிக்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்டில் இருக்க நம்மளுக்கு என்னென்ன ஃபீல்டு வரும்னு சொன்ன ரோல் நம்பர், நேமு, ஏஜ், அப்புறம் ரோல் நம்பர், நேமு, ஏஜ், ஓகேவா. ஸோ அகைன் இங்கே எனக்கு ரோல் நம்பர் ஷோ ஆக வேண்டாம். ஸோ அப்படி வேண்டான்னா ஸோ இங்கே நம்ம கோர்ஸில் ரோல் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால ஸோ ரோல் நம்பர் அகைன் வந்திருக்கு. ஸோ நான் இங்கே என்ன சேஞ்ச் பண்ணால் எனக்கு அகைன் ரோல் நம்பர் தேவையில்லை, கோர்ஸ் என்ன கோர்ஸ் எடுத்திருக்காங்கன்றதா வேணும். ஸோ நான் இந்த கொரியை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரோல் நம்பர், நேமு, ஏஜ், கோர்ஸு, ஸோ அதுதான் நம்ம ஃபீல்டு வரும், ரோல் நம்பர், நேம், ஏஜ், கோர்ஸு. ஸோ இந்த ரோல் நம்பர் ஒன்றுன்றவங்க SQL கோர்ஸ் எடுத்திருக்காங்க, இந்த ஸ்டூடெண்ட்டு அவங்களோட நேம் என்ன, ஏஜ், அந்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயினுக்கான எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன ஜாயின்ஸ்ன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.